கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை காணும்படி தேவ சமூகத்தில் எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பலத்த கிருபை மீண்டுமாக எங்களுடைய ஜீவித நாட்களின் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களுக்கு கிருபை காட்டின தயவிற்காக சிந்திக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தியான வசனம் என்னவென்றால் 1வது சங்கீதம். இந்த 1வது சங்கீதத்தில் 6 வசனங்கள் காணப்படுவதை நாம் எல்லோரும் அறிவோம். பல நூற்றுக்கணக்கான முறை இந்த வசனங்களை வாசித்திருப்போம். இது முழுக்க முழுக்க துன்மார்க்கருடைய குணங்களை பற்றி, அவர்களோடு நாம் சாராமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் துன்மார்க்கரை ஆண்டவர் வெறுக்கிறார்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நல்லவர்களும் சார்ந்து வாழக்கூடாது, அவர்களோடு இணக்கம் கொள்ளக்கூடாது என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த நாளின் சத்தியத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன், தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கர் ஏன் துன்மார்க்கர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், துன்மார்க்கர் தீங்கு நாளுக்கென்று வைக்கப்பட்டவர்கள் என்று நீதிமொழிகள் 16:4 சொல்லுகிறது. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று நீதிமொழிகள் 16:4 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:14 வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்மார்க்கருடைய பாதையிலே பிரவேசியாமலும் அவர்களுடைய வழியிலே நடவாமலும் இரு என்று சொல்லுகிறார். ஏன் துன்மார்க்கரை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? அவர்களுக்கு மனம் திரும்பக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கப்படவில்லையா என்றால், நிச்சயமாக இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் துன்மார்க்கர் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு செயல்களிலே வைக்கப்பட்டவர்கள். பேதுருவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற அங்கு கருத்து ஆலோசனை, துன்மார்க்கருக்கு நாம் எப்படி விலகி இருக்க வேண்டும் என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற தத்துவம் என்ன என்றால், இங்கு 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் இருக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நீங்கள் செய்கின்ற செய்கைகள்
உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் இடறி விழ மாட்டீர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார் 2 பேதுரு 2:9 கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணுக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை துன்மார்க்கரை நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று கொண்டு வருவதற்கும் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் அழைப்பிற்கு உட்படுத்துகிறது. இந்த துன்மார்க்கருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை தேடார்கள் என்று 119வது சங்கீதம் 155வது வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கரின் பாதை குறுகினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய பாதையில் நாம் கடந்து செல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வழியில் நடப்பது நமக்கு எவ்வளவு மகிமையை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த துன்மார்க்கரை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் 21வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் அங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை யோசிப்போம். அவர் சொல்லுகிறார், அவருடைய அழிவை அவருடைய கண்கள் காணும், சர்வ வல்லவருடைய உக்கிரகத்தையும் அவன் குடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு எந்த விதத்திலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால் மட்டுமே அவனுக்கு இருக்கவே தவிர மற்றபடி அவனுடைய எந்த செய்கையும் அவனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைகளே எந்த சூழ்நிலையும் நடக்கக்கூடாது என்று சங்கீதம் கற்றுத்தருகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற ஒளிவமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். யார் வேதத்தின்படி நடக்க வேதத்தின் மீது பிரியமாயிருந்து தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் இலை ஒரு நாளும் முதிர்ந்து போவதில்லை, இலை ஒரு நாளும் தண்ணீரற்ற காய்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலைகளே நம்முடைய வாழ்க்கையின் சத்தியங்கள் தேவனுக்கு எந்த அளவு சார்ந்து இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று இந்த 1வது சங்கீதத்தை முடிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதிமான்களுடைய வழிகளிலே நாம் நடந்து நீதிமான்களுடைய வழியை நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய கால்களை ஆண்டவர் இடற விட்டார். துன்மார்க்கர் தங்கள் வழியை விட்டு விலகாமல் இருந்தால் அவருடைய வழியை தேவன் அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீதிமான்களா துன்மார்க்கரா என்ற இந்த முதலாவது இந்த குணத்தை நாம் யாரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும், யாருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை
இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த நிலையிலும் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகாமல் இருப்பான் என்றால் அவனுக்கு எந்த நிலையிலும் அவனுக்கு மீட்பு இல்லை என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில் 4வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் பக்தியுள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று 4வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் ஆண்டவருக்கென்று எந்த குணலட்சணங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். யார் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் கூப்பிடுகிற சப்தத்திற்கு தேவனுடைய செவிகள் கேட்கும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் பக்தியுள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்ட குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் எல்லா நிலைகளிலுமே நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகத்தை வாசிப்போம் என்றால் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற கருத்து, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள் எப்படி இடைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரிய அஸ்தமனத்திற்கு முன் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நீதியை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கும் கோபங்கள் வரும், எரிச்சல்கள் வரும். ஆனாலும் அந்த கோபம் எல்லா நிலைகளிலும் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பதாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு நல்ல ஆலோசனைகளை இந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று என்றென்றைக்கும் நீதிமான்களின் ஜீவிதத்திலே அந்த பெயர் பட்டியலிலே நம்முடைய பெயர் தக்க வைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சகவாசம் துன்மார்க்கத்தில் இருந்தால், துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகளோடு உங்களுடைய சஞ்சாரம் இருக்கும் என்றால் அதை இன்றைக்கே இப்பொழுதே விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் அந்த பலத்திலே நம்மை ஒப்புவித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நீதிமான்கள் பட்டியலில் நம்முடைய பெயர் இன்றைக்கும் இருந்து தேவ சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த காலையின் ஆசீர்வாதத்தை பெற்று துன்மார்க்கமாய் நடக்கிற பாதையில் நாங்கள் எங்களுடைய அடிகளை வைக்காமல் நீதிமான்களுடைய பாதையில் எங்களுடைய அடிகளை வைத்து ஆண்டவரே அந்த வழியில் நாங்கள் நடந்து நீதிமான்களுடைய பாதையிலே ஜீவன் உண்டு என்று சொன்னீரே, அந்த ஜீவனுக்கேற்ற நல்ல வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். துன்மார்க்கத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்த அனுபவத்தோடு இந்த காலையை நாங்கள் துவக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நல்ல நித்திய பலன் உண்டு என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதே பலத்தோடு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய வழிகளை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.